ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஹியூமன் சொசைட்டி. இங்கே வந்து கேட், டாக் எல்லா அனிமல்ஸுமே இங்கே வந்து அடாப்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அடாப்ட் சென்டர் தான் வந்திருக்கோம். ஸோ ஹியூமன் சொசைட்டி அப்படின்னா நம்ம ஊரில் எப்படி ப்ளூ கிராஸோ அது மாதிரி எல்லா சர்வீஸுமே இங்கே இருக்கும். ஸோ எங்கெல்லாம் வந்து அனிமல்ஸ் வந்து மாட்டிக்கிட்டு இருக்குதோ அதை எல்லாமே ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சு வளர்ப்பாங்க. ஸோ நம்மள மாதிரி பீப்புள்ஸ்க்கு பெட் வேணும் அந்த மாதிரினா நம்ம இங்கே வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடாப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. இங்கே அதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாமே தான் உள்ளே போய் பார்க்க போகிறோம். என்னென்னலாம் பண்ண போகிறோம், என்னென்னலாம் பண்ணணும், அவங்க என்னெல்லாம் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம உள்ளே போய் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் வீடியோலாம் அலோடா இல்லையான்னு நமக்கு தெரியலை. ஸோ வீடியோ அலோடா இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அதை எப்படின்னு காட்டுறேன். இல்லை அப்படின்னா என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா கேட் பார்க்க தான் வந்திருக்கோம். வாங்க. Humane Society of Kitchener, Waterloo. ஃபர்ஸ்ட் இதில் நமக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ செகண்ட், வாவ், செம கியூட். இந்த ஓ இங்கே நேம் இருக்குது கரெக்டா? கியூட், யூ சோ கியூட். இங்கே பாருங்க, அது கீழே 2 ரூமுக்கு நல்ல ஒரு கனெக்ஷன் வச்சுருக்காங்க குட்டியா. அந்த ரூமில் இருக்க கேட்டு வந்து இந்த ரூமில் இருக்க கேட்டை வம்பு இருக்குது. ஸோ செம க்யூட்டாக இருக்குது. எப்படியெல்லாம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அது ரெண்டும் அந்த கையை வச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் இருக்க கேட்டை கையை வச்சு அடிச்சு விளையாண்டுட்டு இருக்கு எல்லாம். ஸோ க்யூட். சே ஹாய், பாய் பாய் பாய். எங்கடா அழக்கானோம், கையக்கானோம், கையை குடுறா. இவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு. செம்ம டயர்டாக தூங்கிட்டு இருக்காரு. டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நல்லா விளையாண்டுட்டு தூங்கிட்டு இருக்காரு போல. What is the name? Pity. This I am ready to find my name is Simba. இங்கே பாருங்க, பெட்டே பிடிக்காது. பெட்ஸே வளர்த்ததில்லை, பிடிக்காதுன்னு இல்லை, வளர்த்ததில்லை. ஸோ அதை பற்றி ஒன்றும் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனால் இங்கே வந்து இந்த குட்டி பூனையோட எப்படி விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்க. அவ்வளோ இன்ட்ராக்டாக இருக்கு போல. மியாவ். Oh my god, how he is playing. He's tired. So cute. இங்கே எம்டியாக இருக்கு. நிறைய பேர் அடாப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே கொஞ்சம் பெரிய பூனை இருக்கு. மியாவ் மியாவ். கிளாஸ் போட்டிருக்கிறதுனால அதுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ டாய்ஸ் வச்சுருக்காங்க. என்ன விளையாண்டுட்டு இருக்கு குட்டி குட்டியா. நல்லா ராஜா மாதிரி தூங்குறாங்க. நல்லா ராஜா பகவத் மாதிரி இருக்குதா. முடிச்சுட்டான்டா பாரு, முடிச்சிட்டான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே டாகோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹஸ்கி ஜாலியாக தூங்கிட்டு இருக்குது. ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஏன்னா நான் அடாப்ஷன் இல்லை, நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. உள்ளே அவ்வளோ க்யூட்டான பூனைங்க, டாக்ஸ் எல்லாமே ஜாலியாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ இதில் நிறைய பூனை என்ன பண்ணுச்சுன்னா நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணவே முடியலை. சில பூனையெல்லாம் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு ரொம்ப துருன்னு இருந்துச்சு. அதில் சிம்பாங்கிற ஒரு பூனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பூனை அவ்வளோ ஆக்டிவாக இருந்துச்சு. அதுதாங்க ஆரஞ்சு கேட். நம்ம ஊர்லலாம் நம்ம சொல்லுவோம்ல ஆரஞ்சு கேட் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அந்த கேட்டு செம்ம துருன்னு இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்.
என்னோட ஹஸ்பண்டுக்கே வந்து இதெல்லாம் வந்து பெட்ஸ்லாம் அவ்வளோவா பிடிக்காதுன்னு கிடையாது, பெட்ஸ்லாம் கூட அவ்வளோவா இன்ட்ராக்ட் பண்ணது கிடையாது. அவங்க பார்த்தா வரவே மனசு இல்லாமல் நான் பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன். அந்த அளவுக்கு கேட்டோட அவங்க ரொம்ப அட்டாச் ஆகிட்டாங்க. கேட்டால் அது ரெஸ்பாண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ என்னவோ எனக்கு ரொம்ப நல்லாது. ஸோ இப்போ என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரி வாங்க அப்படியே பேசிட்டு போகலாம். என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஆன்லைனில் நம்ம அப்ளிகேஷன் போடணும். இப்போ என்ன அப்படின்னா நம்மளோட பேக்ரவுண்ட் செக்லாம் பண்ணுவாங்க. நம்ம வந்து குட் பேரண்டாக இருப்போமா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு நமக்கு அப்புறம் தான் வந்து அப்பாயின்மெண்ட்டே கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்சிருச்சுன்னா சேமாக எடுத்துக்கலாம். அப்புறம் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். 325 தான் நான் பார்த்தேன். எல்லா அடாப்ஷன் ஃபீஸுமே அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ வந்து ப்ரைஸ் ரொம்பவே சீப் தான் இது. ஏன்னா இது வந்து அடாப்ஷன் சென்டருங்கிறதுனால. இதே நம்ம ப்ரீடர்லாம் போனோம் அப்படின்னா கிரேஸியான அமௌண்ட் சொல்லுவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா 2000 3000 இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே ப்ரைஸி. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ தான் இனிஷியலாக பண்ணுறோம். ஸோ நம்ம இங்கே வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி வாங்கி நம்ம வந்து ஒரு அடாப்ட் பண்ணி பார்க்கலாம், ஒரு பெட் பேரண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெட்டு. அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஸோ அப்புறம் வந்து ஆன்லைனில் பார்த்த நிறைய கேட் வந்து இங்கே இல்லை. ஸோ நாங்கள் கேட்டோம் அது ஏன் நாங்கள் வந்து இப்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நேம் ஒரு ஏ அப்படிங்கிற ஒரு நேம் வந்து இந்த கேட் வந்து ஏன் இங்கே இல்லை, நாங்கள் என்னால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியல, எங்களுக்கு ஷோ பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அதை செக் பண்ணதுக்கப்புறம் அது ஃபாஸ்டர் ஹோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி ஃபாஸ்டர் ஹோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து கேட் வந்து ஃபுல்லாகவே அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் நான் கொஞ்ச நாள் அந்த கேட்டோட நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறவங்க அந்த கேட்டை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வாடகை எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க கூட அது இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கேட்டுக்கு யாராச்சும் அப்ளிகேஷன் போட்டு அவங்களுக்கு உண்மையாகவே வேணும் அப்படின்னு சொல்லி யாராச்சும் ஒருத்தவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து வாங்கி திரும்ப கேட்டை யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு விற்றுருவாங்க. சாரி, அடாப்ட் பண்ணி விற்க மாட்டாங்க, இட்ஸ் அடாப்ஷன். ஸோ கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபாஸ்டர் ஹோம் அப்படின்னா. ஸோ இது ஏன் அப்படின்னா இங்கேயே இருந்து இந்த கேட்டுக்கு வந்து ஒரு மாதிரி ஹோம் சிக் மாதிரி ஆகிடும்ல, கேட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ கொஞ்ச நாள் வாடகைக்கு வச்சுக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ மீன் வாயில் வேறு யாராச்சும் கேட்கும்போது கொடுத்துருவாங்க. இதுதான் ஃபாஸ்டர் ஹோம். இந்த மாதிரியும் நிறைய இங்கே இந்த கிச்சனர் வாட்டர்லூவில் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம நிறைய பேசிட்டோம், இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.